உங்களுக்கு டாட்டூ பிடிக்குமா? இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் என்ன டாட்டூ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு அது ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகி வரும். அதை நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட்டும் பண்ணிக்க முடியும். இது ஃபியூ மினிட்ஸில் முடிஞ்சிடும். அது என்ன வெப்சைட், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது உங்கள் Dmsquare. கூகுளில் BLACKINK.AI இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டைல்ஸு, டாட்டூ ஐடியாஸ், எக்ஸ்ப்ளோர். ஸ்டைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டைல் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து என்ன டைப் ஆஃப் டாட்டூ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். சில பேருக்கு வந்து டாட் ஒர்க் டாட்டூஸ் வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிளாக் ஒர்க் டாட்டூஸ் வந்து பிடிக்கும். இங்கே நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைப்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாகவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற இமேஜஸ். இதுலேருந்து நான் எதை ஒன்று செலக்ட் பண்ணாலும் அது ரிலேட்டடான நிறைய இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த டாட்டூ செலக்ட் பண்ணாலும் அது ரிலேட்டடான, அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அது ரிலேட்டடான டாட்டூவும் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படி ஜென்ரேட் ஆகிற இந்த இமேஜஸ்லேருந்து டேரெக்டாக நீங்கள் டேரெக்டாக இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். எனக்கு ஓனாக கஸ்டமைஸ்டாக எனக்கு ஒரு டாட்டூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே மேலே ஸ்டார்ட் க்ரியேட்டிங்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மெயிலை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுலேருந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் வழியாக நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. க்ரியேட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே இந்த க்ரியேட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்கணும். இங்கே உங்கள் மைண்டில் என்ன மாதிரியான இமேஜ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. டால்ஃபின் வேணும்னா இதில் வந்து ஸ்டைல் என்னன்னு கேட்குறாங்க. டாட் ஒர்க்கா, பிளாக் ஒர்க்கா. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டாட்டூ வேணுமோ அந்த டாட்டூவை செலக்ட் பண்ணி இங்கே க்ரியேட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இங்கே வந்து மவுஸ்னு கொடுக்குறேன். அது ரிலேட்டடான டாட்டூ இமேஜஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்க வேண்டியதுதான். இந்த வெப்சைட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னா ஒரு குக்கிங் ரிலேட்டடான வெப்சைட் தான். உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ அதை வச்சு எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த வெப்சைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ அந்த இன்க்ரீடியண்ட் மட்டும் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் மை ரெசிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ரெசிபி வந்து ரெடியாக இருக்கும். அந்த ரெசிபிக்கு வந்து ஒரு நேமும் வந்து கொடுத்துருக்காங்க, கிறிஸ்பி பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவை அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த இன்க்ரீடியண்ட்டை எப்படி கட் பண்ணணுன்னு வரைக்கும் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வந்து அளவு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் அதை எப்படி வந்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்ததில் வந்து ஈஸி காம்பினேஷனாக இருந்தது. அது எல்லாராலையுமே நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஜிஞ்சர் ரைஸ் கோகோனட் இதை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடான என்ன ரெசிபி வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம்.
இதில் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைஸ் வந்து நம்ம ரைஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ரைஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.